அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் ஆண்டுதோறும் ஆண்டு விழாவை நடத்துவோம். அதற்காக நான் சில பணங்களை நான் சேர்த்து வைத்திருந்தோம். அப்பொழுது என் மனைவிக்கு ஒரு பலவீனம் வந்தது. அது மோசமான பலவீனமாக இருந்ததுனால ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் என் மனைவியை அட்மிட் பண்ண கொண்டு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 2 நாள் அட்மிட் பண்ணி அவங்கள அப்சர்வேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அட்மிட் பண்ணி நீங்கள் பாருங்கள் சொன்னபோது பார்த்திங்கன்னா அந்த 2 நாளுக்கான செலவு பார்த்திங்கன்னா நான் அந்த ஆண்டு விழாக்காக வைத்திருந்த
பணம் முழுவதையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் ஆஃபீஸர் சொன்னாங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்சூரன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்சூரன்ஸை அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு விழாக்கான ஹாலை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த புக் பண்ண ஹால்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன் வந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன டேட்டுக்கு இன்னொரு ஆள் கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஆனால் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் நாங்கள் அந்த டேட்டை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிடுச்செல்லாம், பணம் இல்லை கையில். அப்போது இன்சூரன்ஸை நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு, ஆனால் அந்த காசும் வரலை. அப்போது என் மனைவி சொன்னாங்க, சரி இருக்கிற நகையை அடமானமான வைத்து அந்த பணத்து மூலமாக இந்த ஹாலுக்கு நம்ம கட்டலான்னு. ஆனால் அந்த இன்சூரன்ஸு அப்ளை பண்ண ஆட்கள் சொன்னாங்க, இதை பணம் வரத்துக்கு லேட் ஆகும், அதில் ஏன்னா நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணதுனால தேவையில்லாதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபுல் அமௌண்ட் வருமா சொல்ல முடியாது, சீக்கிரமாக வருமா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி இந்த நேரத்துக்கு ஃபோன் வந்துச்சே, நம்ம போய் அந்த ஹாலை புக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணோம், அந்த நகையை அடமானம் வச்சு நாங்கள் அந்த பணத்தை அந்த ஹாலுக்கு கட்டுறதுக்காக போனோம். போயிட்டு அந்த ஹாலுக்கும் கட்டிட்டப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நினைத்த போது ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, அந்த இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வந்துச்சுன்னு வருது. அதுக்கு முன்பாக தான் நான் அந்த இன்சூரன்ஸ் ஆள்கிட்ட கேட்டேன், என்னோடய ஆஃபீஸ் மூலமாக தான் அது வரணும். என் ஆஃபீஸில் மெயினான ஆள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பணம் வருமாப்பா கேட்டேன், ஆனால் வராது, என்னது காரணம்னா வராது. ஆனால் அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளோ இன்சூரன்ஸுக்கு நான் கொடுத்தோனோ அதே பணம் வந்திருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸில் இன்னொரு நபரும் அவள் அப்பாவுக்காக அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், உனக்கு மட்டும் எப்படி ஃபுல் பணம் வந்தது, எனக்கு பாதி பணம் தான் வந்துருக்குப்பா, உனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி என்னை கேட்டார். பார்த்தோமானால் தேவ தயவு தான் எனக்கு அந்த முழு பணமும் வரும்படி செய்தது. அந்த முழு பணத்தையும் வந்ததுனால நான் உடனே என்ன பண்ணோம், அந்த நேரம் தான் அந்த நகையை வச்சுருந்தோம், அந்த நகையை மூட்டும்படி தேவன் செய்தார். அது மாத்திரமல்ல, நான் அந்த ப்ரோக்ராமுக்கான எல்லா காரியத்தையும் அந்த பணத்தை கொண்டு செய்து முடிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். எனவே நான் ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து கிருபையின் சத்தியத்தை நீ விலகாமல் அவருடைய வார்த்தையை நீ கழுத்திலே பூண்டு கொண்டு உன் இருதயப்பகுதியை சுமந்து கொண்டால் தேவனுடைய கண்களை தயவு கிடைக்கும், மனுஷ கண்களை தயவு கிடைக்கும் என்ற வார்த்தையின்படியாக அந்த நாளிலே தேவன் தாமே எங்களை தயவு பாராட்டினார். அந்த பணத்தை எல்லாம் சந்தித்து அந்த ஆண்டு விழாவை நாங்கள் நிறைவாய் அதை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே விரும்புகிறார். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது கிருபையை சத்தியம் உள்ள வார்த்தையை நீங்கள் விட்டு விலகாமல் உங்கள் கழுத்திலே பூண்டு கொண்டு உங்கள் இருதய பலகையிலே அதை எழுதி கொண்டு இருப்பீர்களானால் தேவனுடைய கண்களிலும் மனுஷ கண்களிலும் தயவு கிடைக்கும்படி தேவன் செய்வார். செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போமா. அன்பின் ஆண்டவரே, அன்பின் இயேசு சுவாமி, அன்று மோசேக்கு ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீ அவன் உம்மை காண வேண்டும் என்று சொன்னபோது என் தயவு முன்பாக கடந்து செல்லும், அதன் மூலமாக என்னுடைய பின்பாகத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லி அவனுக்கு நீ தயவு பாராட்டினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையும் சத்தியம் விட்டு விலகாமல் இருந்த மோசைக்கு அந்த இருதய பலகையில உமது வார்த்தை சுமந்த மோசைக்கு ஆண்டவரே உமது கண்களை தயவு கிடைக்கும்படி செய்த அதே தேவன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ தயவு பாராட்ட வேண்டுமாய் கேட்கிறோம். ஆண்டவர் உமது கண்களிலே தயவு கிடைக்க முடியும் நீ செய்வீராக. எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்போம் அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்போம் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் சொன்ன தெய்வன் தாமே. அப்படியாத நிகழ்ச்சியை பார்த்திருக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீரே கிருபையினாலே ஒவ்வொரு நிரப்பும்,
உமது இரக்கத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அது வல்லமை விளங்க செய்த ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தர் தயவாய் இறங்கி காரியங்களெல்லாம் வாய்க்கை செய்தாண்டு அவர்கள் சொல்லும்படியாக நீரே அப்பா தயவாய் இறங்கி அவர்களுடைய அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் சரி, குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் எதிர்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தையெல்லாம் ஆண்டவரை தயவாய் இறங்கி ஆண்டவரை, ஊழிய பாதையிலும் எந்தெந்த காரியத்துக்கு காத்து கொண்டு இருக்க அந்த காரியத்திலும் தயவாய் இறங்கி ஆண்டவரை அப்பா தயவை விளங்க செய்வீராக. மனுஷக்கான தயவு உண்டாகும்படி செய்த ஆண்டவரை நீரே அவளை வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.